ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நேற்று 2 டாபிக் வந்து நடந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கனி எதிராக சாண்ட்ரா, பார்வதி அண்ட் திவ்யா விரித்த வலை, அதில் கனி உள்ளே சிக்குகிறார்களா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி எபிசோடில் பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள். கனியும் பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் கனி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்து முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. அப்புறம் ரம்யா சபரிகிட்ட பேசும்போது ஒரு பாயிண்ட்டை ஒயில்டு கார்டை ஒரு போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை 8 நாமளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து கொஞ்சம் டவுன் பண்ணிட்டாங்க பல்ஸ் அப்படிங்கிறது தான். சரி, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சபரிக்கு வந்து சாண்ட்ரா இருக்கும்போது சாப்பாடு கேட்டிருக்காரு போய் கிச்சன் டீம் அப்படின்றதுனால. சாண்ட்ரா வந்து பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே கபோர்டில் வந்து வைப்பாங்க போல கனி எப்பயுமே. அது இவங்களுக்கு தெரியாது. உடனே சபரி அங்கே போயிட்டு கனிக்கிட்ட கேட்கும்போது அப்படியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவர் போய் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டான். அம்மா மூஞ்சி வச்சுட்டு எப்பயும் வந்து சபரி பண்ணுவாப்புல அந்த மாதிரி பண்ணுறான். உடனே இந்த குரூப் விசமும் இன்னும் ஒழிய மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப இன்னொரு குரூப் விசம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. யார்? நம்ம திவ்யா, சாண்ட்ரா, பார்வதி, பிரஜன், இவங்க எல்லாம். ஸோ இப்போ பார்வதி, அப்புறம் சாண்ட்ரா, அப்புறம் திவ்யா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க எப்படியும் பாயிண்ட் நமக்கு தரப்போகிறது கிடையாது, நம்ம என்ன தான் உசுரை கொடுத்து சமைச்சாலும். அதனால் நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 2 விஷயம்தான். ஒன்று, ஒரே சாப்பாடு தான், ரவா கஞ்சி பண்ணி கொடுத்துருவோம். இன்னொன்று, அவங்க கேட்குறது நம்ம பண்ணி கொடுக்கக்கூடாது. கேட்டால் நீங்கள் எதுக்கு எப்படி பண்ணி கொடுத்தாலும் பாயிண்ட் கொடுக்கலன்னா உண்மை தானேங்க, அன்ஃபேர் ரொம்ப. சாம்பார் டீம் வந்து நல்லா தான் பண்ணாங்க, சமைச்சு கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே, டாஸ்க்கும் ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு மார்க் கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அன்ஃபேர். ஸோ அதை வந்து கேட்குற அளவுக்கு இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் கனி வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கே வந்து அவங்க வந்து சாப்பாடெலாம் எடுத்து கொடுத்து அவங்களுடைய தெய்வ பிள்ளைகளை வந்து காப்பாற்றினாங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக பிரியாணி வந்து ரியானா, பாரதி கூட ஒரு வாயை போய் வச்சுட்டாங்க, சரியா? ஆனால் கனி வந்து சாப்பிடாம தான் இருந்தாங்க. ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ஸோ இவங்களுடைய பேச தான் அவங்க கேட்டுட்ருக்காங்க. பட் இவங்க வந்து அவங்களுக்கு எதிராக போகிறாங்க, அவங்க செல்ல பிள்ளைங்களை அவங்க வந்து தூக்கி கொஞ்சம் போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபேக்கான ஒரு அக்யூஷன் வைக்கிறாங்க. ஸோ கனி வந்து அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக பண்ணலை. ஓகே, ஸோ அது வந்து க்ளீனாகவே தெரியுது. அதை இவங்க தவறாக புரிந்து கொண்டு கனியை வந்து அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ கனிக்கிட்ட எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அடுத்து பார்வதிலாம் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, சரியா? ஸோ பார்வதி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி கனியோட கேரக்டர் அவங்களுக்கு நமக்கு தெரியும், அவங்க வந்து நாளைக்கு அவங்களும் ஸ்டார் பெர்ஃபார்மர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மர் வாங்கிட்டாங்க, இன்னொன்று வாங்கிட்டாங்கன்னா அவங்க நாமினேஷன் எப்படி பாஸ் வந்துடுவாங்க. அதுக்காக அவங்க யாரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ரம்யா டீமை ஜெயிக்க வைக்கணும் தான் அவங்களுடைய எண்ணம். ரம்யா டீமில் இருந்து யார் இருக்கா? சபரி இருக்கா, இப்போ எஃப்ஜே இருக்கா, எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்கள ஜெயிக்க வைக்கிறது அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாளைக்கு அவங்க எப்படி ஜெயிக்க முடியாது, ஏன்னா நான் பாயிண்ட் எல்லாம் தூக்கி 4 கொடுத்துட்டேன். என்னமோ இவங்க வந்து குரூப்பிசம் ஆடாத மாதிரி சாண்ட்ரா அவங்க சொல்கிறாங்க, எப்படி அவங்க ஜெயிக்க முடியாது. பட் இருந்தாலும் நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். எதுக்கு அவாய்ட் பண்ணீங்க? உங்கள் புருஷன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் அவாய்ட் பண்ணீங்க. அதை இவங்க ஒத்துக்கணும். ஸோ அவங்க ஆடுறது ஒரு குரூப்பிசம் வைப்போமே, இவங்க ஆடுறது ஒரு குரூப்பிசம் தான், சாண்ட்ரா ஆடுறதும். ஸோ இது வந்து இங்கே இருக்க மக்களுக்கு புரியல. யார் வித் பார்வதி கூட நான் சொல்கிறேன், அவங்க இதை அனலைஸ் பண்ண மாட்டாங்க, எதுக்கு அதை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி புரட்சியாக வெடிச்சிடலான்ற மாதிரிலாம் அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. பட் பார்வதியும் ஒரு ஐடியா என்ன சொல்கிறாங்கன்னா, கனியை நம்ம உடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு சோத்தில் கை வச்சா தான் உண்டு. ஏன்னா அங்கே கை வச்சாதான் அதுக்கடுத்து அவங்க எல்லாருமே கொஞ்சம் காண்டாகிட்டு கனியை ஸ்டார் பெர்ஃபார்மர்லேருந்து அங்கே கொஞ்சம் வந்து எதிர்கொள்கள் வரும். இந்த மாதிரி கனியை வந்து இப்படி பண்ணிட்டாங்க, கிச்சன் டீம் இருக்கனால அவங்களுக்கு வந்து ஸ்டார் வேண்டாம், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் வேறு யாராவது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிப்பாங்க. பட் இதை பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க சொல்கிறதையும் கேட்டோம் அப்படின்னா, நாளைக்கு நமக்கு ஒரு பாயிண்டை கொடுத்து கனியை வந்து ஸ்டார் ஆக்கிடுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு நல்லது கிடையாது. அதனால கனியை நம்ம ஒரே ஒரு கஞ்சி மட்டும்தான், நாளைக்கு யாரும் கிடையாது, இதுதான் தீர்மானம். அவங்க கனி சமைக்க சொன்னால் நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்கிறாங்க. பார்வதியும் வந்து ஆமாம் அதை நம்ம கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு காரதி வந்து கனியை கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. கனி வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க. இல்லைங்க, ஒன்று நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது ரவா கஞ்சி வேண்டாம், ஏதாவது வேறு மாதிரி பண்ணலான்றாங்க. இல்லை அது பண்ண வேண்டாம்னா டாஸ்க்குள்ள அவங்க என்ன கேட்குறாங்க அதை கொடுங்க, 2ல் ஏதாவது ஒன்று பண்ணணும், காமனாக ஒன்று பண்ணிடுங்க, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கொடுங்கன்றாங்க. சரி அப்போ இங்கே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. பட் ரவா கஞ்சி அப்படிங்கிறதுக்கு கனியும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஏன்னா அவங்க மார்க் குறைக்கிறாங்கிறது கனிக்கு புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அடுத்து டிஸ்கஷன் பண்ணி கூப்பிட்டு வரும்போது சாண்ட்ரா ஒஸ்ட் ஆகிட்டாங்க, கனி தான் பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கும் பெஸ்ட்டு ஒஸ்ட் வரும். அப்போ அவங்க வந்து நம்ம கனியை குத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு ஐயமும் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அரசியல் வச்சு கனி ஒரு பக்கம் வந்து விளாண்டுருக்காங்க குரூப்பிசம் பண்ணி. இங்கே சாண்ட்ரா வந்து அவன் புருஷனை காப்பாற்றுற விளாண்டுருக்காங்க.
ஸோ இதுவும் குரூப்பிசம் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்து ரம்யா சபரி கிட்ட அந்த சாப்பாடு இஷ்யூ சொல்லி சபரி ஃபீல் பண்ணோன்னு சரி விடுறா அதெல்லாம் யோசிக்காத. பட் நம்மள குரூப்பிசம் சொல்லி இப்போ அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாமினேஷன்ஸ்லாம் வெளிப்படையாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பிசம் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் விஜய் சேதுபதி கேட்பாரா அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி கேட்குறாங்க. சபரியை ஸ்டன் ஆகிட்டான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இந்த கேம் வந்து இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ பார்வதி கனி இப்படி பண்ணால் அவங்கள ஹோல்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உண்மையாக உளறிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதை எடுத்து இவங்க எப்படி பிரம்மாஸ்திரமாக அடிக்க போகிறாங்க இன்னைக்கு கிச்சனில் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும்